பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மீண்டும் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, நாம் வேதத்தில் உள்ள அநேக சம்பவங்களை படிக்கும் பொழுது மிகுந்த சுவாரஸ்யமாக தேவனுடைய வல்லமை எவ்வளவாய் செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் படித்து பூரிக்கிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இதே சம்பவங்களை உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள், படித்தவர்கள், ஞானிகள், இவைகளெல்லாம் கட்டுக்கதைகள், இவைகளெல்லாம் மனிதனை கடவுளுக்கு நேராய் பயமுறுத்தி திருப்புவதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி இவைகளை எள்ளி நகையாடுகிறார்கள். பாருங்கள், அதிலே ஒரு சம்பவம், இந்த நோவாவினுடைய ஜலப்பிரளயம். இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற காரியம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கடவுளுக்கு பயப்படாதவர்கள், பாவம் செய்கிறவர்களை கடவுள் அழிப்பார் என்பதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் எழுதினதான கட்டு கதைகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஆனால் இவர்கள் சொல்லுகிற இதே காரியத்தை இதே அறிவியலாளர்கள் மூலமாய், இதே ஆராய்ச்சியாளர்கள் மூலமாய் இவைகளெல்லாம் நடந்த வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான உண்மைகள் என்று இந்த காலங்களிலே நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அதிலே இந்த நோவாவினுடைய ஜலப்பிரளயத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், 40 நாட்கள் தேவன் மழையை பெய்ய பண்ணினார், ஆழத்தினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டது என்று நம்முடைய வேதத்தில் நாம் படிக்க முடியும். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த 2 காரியத்தின் மூலமாய் ஜலப்பிரளயம் பூமியிலே உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே இந்த அறிவியலாளர்கள், இந்த விஞ்ஞானிகள் மழை பெய்ததன் மூலமாய் இந்த உலகத்திலே ஜலப்பிரளயம் வந்தது என்பதை கூட நம்பலாம். ஆனால் இந்த ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது என்பதெல்லாம் இது கட்டுக்கதை, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன இதே காரியத்தை பாருங்க, அமெரிக்காவினுடைய புவியியல் விஞ்ஞானிகள் ஸ்டீவன் ஜாக்கப்சன், இவர் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். பிரெண்டன் சைன்ட், இவர் மெக்சிகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தலைமையிலே இந்த பூமிக்கு அடியிலே காணப்படுகிற இந்த ஆழத்தின் ஊற்றுக்கண்கள், பூமிக்கு அடியிலே இருக்கிற இந்த தண்ணீரை குறித்த ஆராய்ச்சி இவர்கள் செய்த பொழுது இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமான, ஆச்சரியமான, மனிதர்களே வியக்கத்தக்கதான ஒரு குறிப்பை, ஒரு அறிவியல் குறிப்பை பாருங்க, ஆராய்ச்சியின் முடிவை வெளியிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம், நாம் பார்க்கிற பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற இந்த தண்ணீரை விட பூமிக்கு அடியிலே 3 மடங்கு அதிகமான தண்ணீர்கள் காணப்படுகிறது. பூமிக்கு அடியிலே 400-500 கிலோமீட்டருக்கு அடியில் இந்த தண்ணீர் ஆழத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்ற பேர் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த நோவாவின் காலத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வானத்தின் மழையினால் மட்டுமல்ல, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் மூலமாய் ஆண்டவர் தண்ணீரை பெருக செய்து இந்த பூமியின் சர்வத்தையும் அவர் அழித்து போட்டார் என்கிற வார்த்தையின்படி, அந்த வார்த்தையை நிரூபணப்படுத்தும்படி இந்த அறிவியல் முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. நம்முடைய வேதம், அவருடைய வார்த்தை சொல்லுவது போல வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை பல 1000 ஆண்டு முன்பதாக எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ அறிவியல் ஆராய்ச்சி மூலமாய் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்றைக்கு சில காரியங்கள் எல்லாம் நடக்கவே முடியாது என்று, ஏன் சில வியாதிகள் குணமாக முடியாது என்று மருத்துவர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருக்கலாம், மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படி வந்திருக்கலாம். உங்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கேஸ்ல, உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கான அந்த முடிவு இப்படித்தான் என்று சொல்லி அநேகர் எழுதியிருக்கலாம், அப்படித்தான் வரும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஒருபோதும் மாறாதது, அது உண்மை உள்ளது. இந்த வார்த்தை எப்படி நிரூபணமாய் நிரூபிக்கப்பட்டதோ அதே போல தேவன் உங்களுக்கும் அற்புதமாய் தம்முடைய வார்த்தையை நிரூபித்து காட்டுவார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.